குழந்தை பாக்கியம் அருளும் ஆடிப்பூரம் வணக்கம். தெரிந்து கொள்வோம் வாங்க யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் சிறப்பானது. குழந்தை பாக்கியம் வேண்டி ஆடிப்பூரம் அன்று ஆண்டாள் தாயை எப்படி வழிபடுவது? குழந்தை என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கும் மிகப்பெரிய வரம். குழந்தை பாக்கியத்திற்காக பலரும் பல ஆண்டுகளாக இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் ஆண்டாள் தாயை பக்தியுடன் வழிபட்டு குழந்தை பாக்கியம் வேண்டுவது நம் ஆன்மீக பாரம்பரியத்தில் காணப்படும் ஒரு நம்பிக்கையாகும். இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை மட்டுமே. மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக இதை கருதக்கூடாது. ஆடிப்பூரம் என்றால் என்ன? தமிழ் மாதமான ஆடியில் பூரம் நட்சத்திரம் வரும் நாள் ஆடிப்பூரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் ஆண்டாள் அவதாரத்துடன் தொடர்புடைய மிகவும் சிறப்பான நாளாக வைணவ பாரம்பரியத்தில் போற்றப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தின் பல பகுதிகளில் அம்மன் கோவில்களிலும் ஆடிப்பூரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் பக்தியுடன் அம்மனையும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட கோதை பின்னர் ஆண்டாள் என்று உலகம் போற்றும் அளவிற்கு உயர்ந்தார். சிறு வயதிலிருந்தே ஆண்டாளின் மனம் திருமாலின் மீது முழுமையாக இருந்தது. பெருமாளையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்ற பக்தியுடன் ஆண்டாள் வாழ்ந்தார். அவருடைய இறை பக்தி, அன்பு மற்றும் நம்பிக்கை இன்று கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி ஏன் ஆண்டாளை வழிபடுகிறார்கள்? குழந்தை பாக்கியம் என்பது இறைவனின் அருள் என்று நம்பும் பக்தர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டாள் தாயிடம் மனதார வேண்டிக் கொள்வார்கள். ஆண்டாளின் வாழ்க்கை மற்றும் பக்தியுடன் தொடர்புடைய பல்வேறு ஆன்மீக நம்பிக்கைகள் தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகின்றன. அதனால் ஆடிப்பூரம் போன்ற புனித நாட்களில் ஆண்டாளை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்வது பலருக்கும் மன அமைதியை அளிக்கிறது. ஆடிப்பூரம் அன்று வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு காலையில் எழுந்து குடித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் படம் அல்லது பெருமாள் ஆண்டாள் படத்தை வைத்து விளக்கேற்றலாம். மஞ்சள், குங்குமம், பூ மற்றும் பழங்களை வைத்து வழிபடலாம். உங்களால் முடிந்தால் ஆண்டாளுக்கு பிடித்த நைவேத்தியங்களை பக்தியுடன் சமர்ப்பிக்கலாம். சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைக்கலாம். பின்னர் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஆண்டாள் தாயை நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டி சொல்லக்கூடிய பிரார்த்தனை: ஆண்டாள் தாயே, எங்கள் மனதில் இருக்கும் ஆசையை நீங்கள் அறிவீர்கள். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தாருங்கள். எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க அருள் செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி உங்களை மனதார வேண்டுகிறோம். எங்களுக்கு நல்லதை சரியான நேரத்தில் உங்கள் அருளால் வழங்குங்கள். எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க மன வலிமை தாருங்கள். ஆண்டாள் தாயே, உங்கள் திருவருள் எப்போதும் எங்கள் மீது இருக்கட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யலாம். பெண்கள் செய்யும் வழிபாடு. ஆடிப்பூரம் அன்று பல பெண்கள் மஞ்சள், குங்குமம் வைத்து அம்மனை வழிபடுகிறார்கள். சில கோவில்களில் பெண்களுக்கு வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்படும் வழக்கமும் உள்ளது. பெண்கள் குடும்ப நலம், கணவன் நலம், குழந்தைகள் நலம் மற்றும் மன அமைதிக்காக இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த வழிபாடுகளின் முக்கிய நோக்கம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இறைவனை நினைப்பதுதான். கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடு ஆடிப்பூரம் அன்று அருகிலுள்ள ஆண்டாள் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். அங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். மலர் மாலை சமர்ப்பிக்கலாம். உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்யலாம்.
ஏழைகளுக்கு உணவு அல்லது தேவையான பொருட்களை வழங்கலாம். இறைவனை வழிபடுவதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் மிகவும் உயர்ந்த நல்ல செயலாகும். ஆண்டாளின் பக்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டாள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கையுடன் இருப்பது மனதிற்கு வலிமை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கும் அதே நேரத்தில் மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். இறைவனை நம்புவதும் தேவையான மருத்துவ உதவியை பெறுவதும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. சிறிய வேண்டுதல். அன்பானவர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கட்டும். அவர்களின் வேண்டுதல்கள் நல்ல மும்முறையில் நிறைவேற ஆண்டாள் தாய் அருள் புரியட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளின் சிரிப்பு ஒலிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்திருக்கட்டும். நிறைவு. அன்பான பார்வையாளர்களே, இன்றைய பதிவில் குழந்தை பாக்கியம் வேண்டி ஆடி பூரம் அன்று ஆண்டாள் தாயை வழிபடும் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் எளிய வழிபாட்டு முறைகள் பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். ஆண்டாள் தாயின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் அனைவரின் மனதிலும் நம்பிக்கை மலரட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. வணக்கம்.